ஹாய், நீங்கள் ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு செகண்ட்ஸ் மொபைல் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மொபைல் ஷாப்புக்கு அது தீஃப்ட் மொபைலா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ட்ரிக்ஸு சொல்கிறேன். அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மொபைலில் *#06# அடிச்சிங்கன்னா ஐஎம்இ நம்பர் வந்துடும். அந்த ஐஎம்இ நம்பர் கொண்டு வந்து இந்த ஆப் நீங்கள் வச்சுருக்கிற மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஆப்பு. இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதில் நவ் ஜென்யூன் ஆஃப் யுவர் மொபைல் ஹேண்ட்செட் இதுக்குள்ளார போனீங்கன்னா ஐஎம்இ நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லும். இதில் வந்து அந்த ஐஎம்இ நம்பர் டைப் பண்ண சொல்லும். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் ஐஎம்இ நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த ஐஎம்இ நம்பர் எடுத்து தூக்கி இதில் போட்டோம்னா இந்த மொபைலோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஒருவேளை அதில் வந்து பிளாக் லிஸ்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக தீஃப்ட் மொபைல். அது வந்து வாங்கவே கூடாது, ரிட்டர்ன் கொடுத்துருங்க. நான் வந்து இதில் வந்து *#06# அடிக்க போகிறேன். ஐஎம்இ நம்பர் வந்துடும். நான் இது கொஞ்சம் ஹெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐஎம்இ நம்பர் வந்துடுச்சு. நான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஐஎம்இ நம்பர் தூக்கி இதில் போட போகிறேன். இந்த மொபைலோட டீட்டெயில் எல்லாமே அதில் வரணும். பார்த்துக்கலாம். நவ் ஜென்யூன் ஆஃப் யுவர் மொபைல் ஹேண்ட்செட் இதில் போட போகிறேன். போட்டேன். இப்போ அந்த நம்பர் இங்கே வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க. நான் டைப் பண்ணுறேன். நான் இது கொஞ்சம் ஹெட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மொபைல் நம்பர் நான் இங்கே அடிச்சிட்டேன். இப்போது கீழே இருக்கிற சப்மிட் கொடுத்தா அந்த மொபைலோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? ஒருவேளை பிளாக் லிஸ்ட் வந்துச்சுன்னா அந்த மொபைல் பை பண்ணக்கூடாது. கீழே சப்மிட் கொடுத்து பார்ப்போம். சப்மிட் கொடுக்குற டீட்டெயில் வரதான் பார்ப்போம். நான் இந்த ஆப்ஸில் ஐஎம்இ நம்பர் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு நாளைக்கு 2-3 முறை நம்ம செக் பண்ணலாம். நான் அளவுக்கு அதிகமாக செக் பண்ணிட்டதுனால இன்றைக்கி இது செக் பண்ண முடியாதுன்னு டீட்டெயில் வருது. அதனால் நான் வேறு ஒரு இதில் உங்களுக்கு நான் ஐஎம்இ நம்பர் செக் பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம். ஆனால் நீங்கள் இதில் வந்து 2 டைம் 3 டைம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைலோட டீட்டெயில் எல்லாமே வரணும். வந்துச்சுன்னா அந்த மொபைல் ஓகே. பிளாக் லிஸ்ட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த மொபைல் வாங்காதீங்க. நான் இன்னொரு வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நான் இன்னொரு வெப்சைட் சொன்னேன்ல, அது வந்து ஐஎம்இ ப்ரோ இன்ஃபோ. அதே தான். அந்த ஐஎம்இ இன்ஃபோ ப்ரோ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய நம்பரை வந்து ஐஎம்இ நம்பர் டைப் பண்ண சொல்ல ஐஎம்இ நம்பர் டைப் பண்ண உடனே இதுமாதிரி வந்துடும். சாம்சங் M12 மாடலு, பிளாக் லிஸ்ட் இல்லை, க்ளீனாக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது தீஃப்ட் மொபைல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பிளாக் லிஸ்ட்டுன்னு வரும். அந்த மொபைல் வாங்கவே வாங்காதீங்க. ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இங்கே போட்டிருக்க பாருங்கள். லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் மொபைல் வந்து ஸ்டோலன். இந்த மொபைல் வந்து பிளாக் லிஸ்ட்டு டேட்டாபேஸ் ரெக்கார்டு. இங்கே வந்து பிளாக் லிஸ்ட்டுன்னு வரும். அந்த மொபைல் திருட்டு மொபைலாக இருந்துச்சுன்னா, திருட்டு மொபைலு இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதனால் அந்த ஐஎம்இ நம்பர் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பிளாக் லிஸ்ட்னு வரும். அந்த மொபைல் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளீன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் எதுலேயும் சரி, இல்லை அந்த வெப்சைட்லேயும் அந்த ஆப்லேயும் சரி, ஐஎம்இ நம்பர் அடிச்சோன்னா மொபைல் மாடல் எல்லாமே தெளிவாக வந்துடும். இல்லை எதுவுமே வராது. இங்கே வந்து பிளாக் லிஸ்ட்டுன்னு வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொபைல் வாங்காதீங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.